ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, குரங்கு தவிர விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட மற்ற மிருகங்கள் என்னென்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விண்வெளி மற்றும் பிரபஞ்சத்தை ஆராய்வதற்கான மனித இனத்தின் தேடலானது கடந்த சில சதாப்தங்களில் பல்வேறு முயற்சிகளை செய்துள்ளது. அவற்றில் விலங்குகளால் மேற்கொள்ளப்படும் அசாதாரண விண்வெளி பயணங்களும் அடங்கும். இந்த உயிரினங்களில் மிகச்சிறிய பூச்சிகள் முதல் நமக்கு நெருக்கமான செல்ல பிராணிகள் வரை பல விலங்குகள் அடங்கும். இந்த பயணங்கள் விண்வெளி பற்றிய நமது புரிதலையும் உயிரியல் வாழ்வில் அதன் விளைவுகளையும் விரிவுபடுத்துவதில் முக்கியமானவை. மனிதர்களின் விண்வெளி பயணத்திற்கு வழிவகுத்துள்ள மற்றும் விண்வெளி பற்றிய பல அரிய தகவல்களை வழங்கின. விண்வெளிக்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு விலங்கும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்ப்பதிலும் தங்கள் பாதையில் செல்லும் விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பங்கு வகித்தன. இந்த வீடியோவில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விலங்குகளின் பட்டியலைத்தான் பார்க்க போகிறோம். பல ஈக்கள். பூமியின் வளிமண்டலத்தின் எல்லையை மீறிய முதல் விலங்குகள் பல ஈக்கள். பிப்ரவரி 20, 1947 இந்த சிறிய பூச்சிகள் நியூ மெக்சிகோவின் ஒயிட் சாண்ட்ஸ் ஏவுகணை ரேஞ்சில் இருந்து US ஏவிய V2 ராக்கெட்டில் இருந்தன. இந்த முன்னோடி பணியின் நோக்கம் அதிக உயரத்தில் கதிர்வீச்சு வெளிப்பாட்டின் விளைவுகளை ஆய்வு செய்வதாகும். இந்த பல ஈக்கள் அளவில் சிறியதாக இருந்த போதிலும் மரபணுக்களில் மனிதர்களுடன் அவற்றின் உயிரியல் ஒற்றுமைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த வரலாற்று விமானம் உயிரியல் விண்வெளி ஆராய்ச்சியின் தொடக்கத்தை குறித்தது. மேலும் மீட்கப்பட்ட ஈக்கள் அவை பூமிக்கு திரும்பியவுடன் பாதிப்பில்லாமல் இருப்பதுமே கண்டறியப்பட்டது. இது எதிர்கால விலங்கு மற்றும் மனித விண்வெளி பயணிகளுக்கு வழிவகுத்தது. அடுத்ததாக குரங்கு. நம்ப முடியாத வகையில் ரீசஸ் மக்காக் பன்றிவால் குரங்கு, சினோமோல்கஸ் குரங்கு, அணில்வால் குரங்கு மற்றும் சிம்பன்சி உட்பட 32 குரங்குகள் மற்றும் விண்வெளிக்கு சென்றுள்ளது. முதலில் ஆல்பர்ட் 2 எனப்படும் ரீசஸ் மக்காக் 1949ஆம் ஆண்டில் பூமியில் இருந்து 134 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. ஆனால் பாராசூட் செயலிழந்ததால் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைந்த போது ஏற்பட்ட தாக்கத்தால் இறந்து போனது. விண்வெளியில் முதல் பெரிய குரங்கு ஹாம் 1961 ஜனவரி 31 அன்று நாசாவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஒரு சிம்பன்சி. ஹாம் பூமிக்கு பாதுகாப்பாக இது திரும்பியது. அதன் பின் அவர் 1983 வரை வாழ்ந்தது. அடுத்ததாக எலி. விண்வெளி பயணம் மனித உடலை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி மேலும் அறிய இந்த கொறித்துண்ணிகள் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் நாசா சமீபத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள எலிகள் பற்றிய விரிவான ஆய்வை வெளியிட்டுள்ளது. மைக்ரோ கிராவிட்டி நிலைமைகளுக்கு எலிகள் விரைவாக ஒத்து போகின்றன என்பதையும் இது காட்டுகிறது. முதல் எலி 1950இல் விண்வெளிக்கு சென்று 137 கிலோமீட்டர் உயரத்தை எட்டியது. இருப்பினும் பழைய ஈக்களை போல் அல்லாமல் பாராசூட் செயலிழந்ததால் ராக்கெட் சிதைந்த போது எலி இறந்து போனது. அடுத்ததாக நாய். முன்னாள் சோவியத் யூனியனின் கீழ் பல நாய்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டன. 1957இல் மிகவும் பிரபலமானது லைக்கா எனும் நாய்க்குட்டி. மாஸ்கோவில் தெருக்களில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட மோங்கல் நாய்க்குட்டியான இது அதன் மென்மையான குணத்தின் காரணமாக பொருத்தமானதாக கருதப்பட்டது. பாதகமான நிலைமைகளை சமாளிப்பதற்கு ஒரு தவறான பாதை சிறந்தது என விஞ்ஞானிகள் நம்பினர். அதற்கு முன்னர் மற்ற நாய்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் பூமியை சுற்றி வந்த முதல் விலங்கு என்ற பெருமையை பெற்றது லைக்கா. ஆனால் அது திரும்பி வரவில்லை. ஒருவேளை உணவு மற்றும் 7 நாள் ஆக்சிஜன் சப்ளையுடன் அது அனுப்பப்பட்டது. அது 7 நாட்கள் உயிர் பிழைத்ததாக சோவியத் அரசாங்கம் கூறியது. ஆனால் உண்மை என்னவெனில் லைக்கா விமானத்தில் 5 மணி நேரத்தில் அதிக வெப்பத்தால் இறந்து போனது. அடுத்ததாக ஆமை. ஆமைகள் மிகவும் மெதுவாக நகரும் உயிரினமாகும். ஆனால் அவை விண்வெளி பயணத்தில் முக்கிய பங்கு வகித்தன. 1968இல் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே மனிதரை நிலவில் தரையிறக்கும் பந்தயம் இருந்தது. ரஷ்யர்கள் ஜூன் 5 விண்கலத்தை மண் மற்றும் விதைகள், சில புழுக்கள், 2 புல்வெளி ஆமைகளை எடுத்துச் செல்லும் ஒரு கேப்சூலுடன் ஏவினார்கள். ஆமைகள் சந்திரனை சுற்றி ஒரு சுற்று முடித்து 6 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியது. ஜூன் 5 கஜகஸ்தானில் தரையிறங்குவதற்கான திட்டம் இருந்த போதிலும் கேப்சூல் திசை திருப்பப்பட்டு இறுதியில் இந்திய பெருங்கடலில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக ஆமைகள் 10% எடை குறைந்திருந்தாலும் உயிருடன் இருந்தன. அடுத்ததாக தவளை. நாசாவால் 1970இல் விண்வெளிக்கு முதல் தவளை அனுப்பப்பட்டது. நாசா 2 தவளைகளை கொண்ட ஒலோடெத் விண்கலத்தை ஏவியது.
விண்வெளியில் அவற்றின் எடையின் தரவை பதிவு செய்ய தவளைகளின் மார்பு பகுதியிலும் காதுக்குள்ளும் உள்ள வெஸ்டிபுலர் அமைப்பிலும் மின்முனைகள் பொருத்தப்பட்டன. 6 நாட்களுக்கு பிறகு தவளைகளின் வெஸ்டிபுலர் அமைப்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. அடுத்ததாக சிலந்திகள். 1969ஆம் ஆண்டு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பிய முதல் பயணத்தின் வெற்றிக்கு பிறகு விலங்குகளை விண்வெளிக்கு அனுப்புவதன் முக்கியத்துவம் குறைந்தது. இருப்பினும் விலங்குகளின் உயிரியல் செயல்பாடுகளில் மைக்ரோ கிராவிட்டியின் விளைவுகளை படிப்பதில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆர்வம் காட்டினர். 1973ஆம் ஆண்டில் அனிதா மற்றும் அரபெல்லா என அழைக்கப்படும் 2 தோட்ட சிலந்திகள் விண்வெளியில் இன்னும் வலைகளை சுழற்ற முடியுமா என்று ஒரு பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்டன. 2 சிலந்திகளும் வலைகள் பூமியை விட சற்று சிரமமாக இருந்தாலும் வலைகளை சுழற்ற முடிந்தது. அடுத்ததாக பெலிசெட். இது ஒரு பிரெஞ்சு பூனை. விண்வெளியை அடைந்த முதல் மற்றும் ஒரே பூனை. அக்டோபர் 18, 1963இல் அவர் பிரெஞ்சு விண்வெளி நிறுவனத்தால் வெரோஜெனிக் AG-1 ராக்கெட்டில் ஏவப்பட்டார். மூளையின் செயல்பாட்டில் விண்வெளி பயணத்தின் விளைவுகளை தெரிந்து கொள்வதை இது நோக்கமாக கொண்டது. பெலிசேட்டின் மூளையில் பொருத்தப்பட்ட மின்முனைகள் நரம்பியல் சமிக்கைகளை பூமிக்கு அனுப்பியது. அவர் 6 நிமிட எடையின்மைக்கு ஆளானார் மற்றும் பாதுகாப்பாக திரும்பினார். இது விண்வெளி மருத்துவ துறையில் மதிப்புமிக்க தரவுகளுக்கு பங்களித்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.